இன்ஸ்டாகிராம்ல வந்த இந்த வீடியோவ பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா, இத ஷேர் பண்ண ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, உங்க அப்பா, அம்மாவுக்கு அவங்க நெனச்ச மாரி நல்லா வேலைக்கு போகக்கூடிய ஒரு பையனோ, பொண்ணோ, இல்ல நல்லா ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஒரு பையனோ, பொண்ணோ அவங்களுக்கு பிடிச்ச மாரி கெடைப்பாங்கன்னும். ஆனா, நீங்க இந்த உலகத்த விட்டு மறைஞ்சு போயிருவீங்க. இதுல அந்த வீடியோல சொல்லியிருந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இத 74,000 பேர் பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அத நான் பார்க்குறப்ப. இப்ப அது எவ்வளவோ யாருக்கு தெரியும்? இத பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட வாழ்க்கை தான் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் பல பேரோட வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காமயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தா அவங்க இந்த வீடியோவ யோசிக்காம ஷேர் பண்ணியிருப்பாங்க. தன்னால தன் பெற்றோர்களுக்கு நல்ல பேரோ, நல்ல வாழ்க்கையோ அமைச்சு குடுக்க முடியலன்ற வலி அவங்கள தினம் தினம் கொண்டிருக்கும். தன்னால முடியாதத தன் பெற்றோர்களுக்கு வேற ஒருத்தனாச்சும் வேற ஒரு வழியில அமைச்சு குடுப்பான்ற ஒரு எண்ணத்துல தான் இத்தன பேரும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணியிருக்காங்க. இத ஷேர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன். வாழ்க்கை பல பாடங்கள கத்து தரும். பல வழிகள தரும். ஆனா அத தாண்டி நீங்க வரும்போது, உங்க பெற்றோர்களுக்கு நீங்க நினைச்ச மாரி வாழ்க்கைய உங்களாலேயே அமைச்சு தர முடியும். வாழ்க்கைன்ற தொடர் வண்டியில நம்பிக்கையோட தொடர்ந்து பயணம் செய்யுங்க. கண்டிப்பா அதோட முடிவு உங்களுக்கு மகிழ்ச்சிய தரும்.